சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்து வீட்ல இருக்கிறது பிடிக்காம மனோஜ் சொல்றாரு. அம்மா இங்க பாருங்க, இந்த பையனால வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பையன ஹாஸ்டல்ல சேர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்னடா. அவன் எங்க வீட்ல இருந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அதுதான் சரி. அவன எங்கேயா கொண்டு சேர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு வீட்ல உள்ளவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் வீட்ட விட்டு போமாட்டேன் அப்படின்னு இருக்கிறான். ஆனா ரோஹிணி அந்த பையன் ஸ்கூல் போகும்போது அண்ணாமலை கொண்டு விட்டுட்டு போவும், அண்ணாமலைக்கு பின்னாடியே போய் ரோஹிணி ட்ரிஸ்ஸ கூப்ட்டு அவங்க திவ்யா அவங்க வீட்ல கொண்டு விட்டுட்டு, "எடேய்! ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கோடி. எனக்காண்டி சின்ன இந்த உதவி மட்டும் செய்டி. இந்த பையனால எனக்கு வீட்ல என் பையன் தான். ஆனா எங்க அத்தை பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா முத்து வந்து எப்படியாவது இவன வந்து வீட்ல வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. அவர் மீனாவும் இவங்களும் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான். இந்த ட்ரிஸ்ஸ வந்து வீட்ட விட்டு அனுப்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருதுடி. அந்த முத்து மீனாவும் பார்த்தன்னா, இவங்க மேல அன்பு வச்சுட்டு ட்ரிஸ் மேல அன்பு வச்சு இன்னைக்கு நான் மாட்டிக்கிடுவேனோன்னு எனக்கே பயமா இருக்குடி." அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரோகிணி திவ்யாட்ட. இத கேட்ட திவ்யா சொல்றாங்க, "ஏய்! முத்து, மீனாவும் ரொம்ப நல்லவங்கடி. நீ எப்படியாவது உண்மைய ஒத்துக்கோ. அந்த வீட்ல உள்ளவங்க எப்படி இருந்தாலும் உன்னைய அன்பா பார்த்துக்கிடுவாங்க." "என்னடி பேசுற திவ்யா? வீட்ல உள்ளவங்க இந்த ட்ரெஸ் வீட்ல வந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனைங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். என் வாழ்க்கைய விட்டுட்டு நான் வெளிய போ வேண்டியிருக்கும்டி." அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கோடி. நான் எப்படியாவது எங்கேயாவது எங்க அம்மா கண்டுபிடிச்சு இது பண்ணிருதேன்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. வந்தோனே இங்க அண்ணாமலை கேட்குறாரு முத்துட்ட, "என்னடா ட்ரெஸ்ஸ கூட்டு வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாப்பா, ஸ்கூல்ல போய் பார்த்தேன்ப்பா. ஆனா ஸ்கூல்ல அவங்க அம்மா வந்துட்டாங்க. வந்து ட்ரெஸ்ஸிய வந்து கூட்டு போயிட்டாங்க. இப்பதான் வாங்கிட்டு போறாங்க." அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டோனே என்ன தூக்கி வாரி போட்டுடுச்சுப்பா. ஆனா எனக்கு ட்ரெஸ்ஸு என்னதான் நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஆச்சி வெளிய போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படியுமே அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ட்ரிஸ் பையன் இவ்வளோ நாளும் நம்ம வீட்ல தான் இருந்திருக்கான். "ஏய் முத்து, நான் சொல்றத கேளுடா. அவங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல. ஆனா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு." "ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான்." உடனே விஜயா சொல்றாங்க, நம்ம அண்ணாமலை பார்த்து, "அவங்க வீட்ல எதுவும் நடந்தா உங்களுக்கு என்ன? நீங்க உங்கங்க வேலைய பார்க்க வேண்டியது தானே." "ஏய் விஜயா, நீ என்ன பேசுற? நான் ட்ரெஸ் பையன் மேல அக்கறை வச்சிருக்கேன். அவன் இந்த ஒரு வாரம் வீட்ல இருந்ததிலே என்னைய தாத்தா தாத்தான்னு கூப்பிடும்போதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. உனக்கு பாட்டின்னு கூப்பிட்டா உனக்கு எரிச்சலா வருது. ஆனா நான் வந்து அப்படி பார்க்கல. அந்த பையன பேரனா தான் பார்க்கேன்." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே மீனா அவங்க ரூமுக்குள்ள போனோனே சொல்றாங்க நம்ம முத்துவ பார்த்து, "ஏங்க, இந்த ட்ரிஸ்ஸுவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சுகிட்டே இருக்குங்க. ஆனா அது நம்ம சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணுங்க." அப்படின்னு ஒட்டு கேட்குறாங்க. பக்கத்துல இருக்க ரோஹிணி. ஐயோ! நம்ம மாட்டிருவோம்னு நம்ம முத்து, மீனாவும் பார்த்துட்டு ரோஹிணி முழிச்சுட்டு நிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.